எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான நல்ல நேரத்துக்காக நன்றியுடன் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய பாவமுட பாதபிடத்தில் கடந்து வரவும், எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இவங்க மக்களுக்காக நன்றியிடவும் செபிக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் நல்லவரும் என் தேவன் வல்லவருமாயிருக்கிறபடியால் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறப்பா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், நடத்தி வருகிற விதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எவ்வளோ ஜனங்கள் கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு என்ன செய்வதென்று வழி தெரியாமல் தடமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்து தைரியப்படுத்தி ஆண்டவரே உங்களை பலப்படுத்தி விசுவாச பாதையில் தளர்ந்து போகாமல் விழுந்து போகாமல் கிறிஸ்துவின் அன்பில் அவங்க பலப்பட்டு நிலநிற்கத்தக்க நிலைமையில் இந்த ஜெபத்தை நடத்தி நிற்கிறது வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சத்துவத்தை பலனை கொடுப்பீராக, தைரியத்தை சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஒருவரும் பதறி போக விடக்கூடாதப்பா, அன்றைய விழுந்து போக விடக்கூடாதப்பா, வேதனைக்கு விடக்கூடாதப்பா, வெட்கப்பட விடக்கூடாதப்பா, அன்றைய சோர்ந்து போக விடக்கூடாதப்பா. எல்லாருக்கும் தைரியம் பலனும் சமாதானம் கொடுப்பீராக. என்ன கஷ்டமோ என்ன துன்பமோ என்ன பாடுகளோ எது பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தாலும் அது ஒன்றும் அவங்களை மேற்கொள்ள நீர் விடக்கூடாதப்பா. நம்பிக்கையோடு நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. பாவமுடைய பலத்தால் இடகட்டும்படி செபிக்கிறோம். கிருபைக்குள்ள தாங்க அடியை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இந்த ஜெபத்தில் இருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்திலே நன்றி நான் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1199 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை நடத்தினார், இனிமேலும் நம்ம நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு செபிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின 138 சங்கீதம் 7வது வசனம், 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். உண்மையாகவே அந்த வார்த்தை நீங்க பார்க்கும்போது விசுவாச அறிக்கை. நம்ம சோர்ந்து போகும்பொழுது, நம்ம பலனற்று போகும்பொழுது, நம்முடைய விசுவாசம் குன்றி போகும்பொழுது, நமக்கு இந்த உலகத்திலே சகாயத்துக்கு ஒருவருமே இல்லை, நமக்கு உதவி செய்துக்கு ஒருவருமே இல்லை, கை கொடுக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை. ஒரு நல்ல வாக்கு, ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் சொல்லி நம்மளை தேற்றுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கும்போது உண்மையாகவே இந்த வார்த்தை எப்படி பாருங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் வேணும். வாழ்க்கை முழுவதும் துன்பம் தான், நிந்தனை தான், அபமானம் தான், வேதனை தான், கஷ்டம் தான், கண்ணீர் தான், வியாதி தான், பட்டினி தான். எந்த விதத்திலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமோ சந்தோஷமோ சமாதானமோ ஒன்றுமே இல்லை. ஆனாலும் சொல்றாங்க பாருங்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அப்ப எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அங்கே நம்ம மரித்து போகாம நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஏராளமான சத்துருக்கள் அந்த பூமியில உண்டு. அவர்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடி, நம்மை அழிக்காதபடி, நம்மை தள்ளிவிடாதபடி கர்த்தர் சொல்றாங்க பாருங்க, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். எந்த சத்துரு உங்களை தொட முடியாது, எவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. அங்கே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவார், அற்புதத்தை செய்வார். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஆண்டோட வலதுகரம் எந்த வியாதி, பாபம், சாபம், ரோகம், மரணம், வறுமை, பட்டினி, நிந்தனை என்ன போராட்டம் ஆகிக்கொள்ளட்டும், கர்த்தருடைய வலதுகரம் உங்களை ரட்சிக்க போதுமானதாக இருக்கிறது. அதை நீங்க உண்மையா நம்பணும். அந்த 8ஆம் வசனத்தின் முதல் பாகம் பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கை இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும், சகல போராட்டத்துக்கும், சகல வியாதிக்கும் இயேசு கிறிஸ்து பரிகாரியா இருக்கிறார். அந்த இயேசு உனக்கு பரிகாரியா இருக்கும் பொழுது எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் சோர்ந்து கொண்ட அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களால இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? ஏற்றெடுக்க முடியுமா? நம்ப முடியுமா? நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இப்படிப்பட்ட ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும். அநேக மக்களோட வாழ்க்கையிலே துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வரும்பொழுது அப்படி தேவனை நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, தேவனை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளுறாங்க. அப்படி ஒரு கடவுள் இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலைமை வர வேண்டும்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நான் ஏன் இந்த பாட அனுபவிக்க வேண்டும்? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் உலகத்திலே பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள் எல்லாம் வரும். ஆனால் அதிலே முழுகி போக கர்த்தர் விடமாட்டார்.
இருக்கிறார். அவர் உன்னை தப்புவிக்கிறவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார், ரட்சிக்கிறவராயிருக்கிறார், குணமாக்குற தேவனாயிருக்கிறார். ஒரு போதும் உங்களை பாபத்துக்கோ சாபத்துக்கோ கேட்டுக்கோ ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர்ன்னு சொல்றாங்க பாருங்களேன். எப்படிப்பட்ட ஒரு மரணமோ வியாதியோ துன்பமோ துயரமோ எது வரட்டுமே, அங்கே கர்த்தருடைய கரம் வந்து உங்களை தூக்கி உயிர்ப்பிப்பா. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். எவனா ஒரு சத்ரு உனக்கு விரோதமாக எழும்பட்டுமே, உடனே கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கு. எதுக்காக? அந்த கரத்தை தடுக்கிறதுக்காக, அந்த கரத்தை முறிப்பதுக்காக, அந்த கரம் உன்னை தொடாம இருப்பதுக்காக, அந்த கரத்தின் நிமித்தம் எந்த ஒரு தீங்கு உனக்கு வராதபடி கர்த்தருடைய கரம் நீட்டி அதை தடுக்கிறார். சொல்றா, உமது கையை நீட்டுவேன், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். உண்மையா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் மேல் ஒருவனும் கை போட கர்த்தர் விட மாட்டார். அவருடைய வலதுகரம் உன் மேல உயர்ந்திருக்கும், அவருடைய வலதுகரம் உன் தலைக்கு மேல உயர்ந்திருக்கும், உன் குடும்பத்து மேல உயர்ந்திருக்கும். அவர் உன்னை ஒருவனும் தொடர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் എന്നുള്ള வார்த்தை பாருங்களேன். உங்க வாழ்க்கை இருக்கிற சகல பிரச்சனைகளையும் பரிகரிக்க கர்த்தர் வல்லவர், கர்த்தர் போதுமானவர். அவரால் எல்லாம் கூடும். நீங்க பூர்ணமா நம்பணும், முழுசா நம்பணும். அறக்குறையா கர்த்தரை நம்பக்கூடாது. ஒரு தேவைக்காக மட்டும் தெய்வத்தை நம்பக்கூடாது. உங்களோட வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை தவிர எனக்கு யாருமே இல்லை, என் ஆண்டவரை தவிர எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எல்லாம் ஏசப்பா தான், எனக்கு எல்லாம் ஏசப்பா தான், எனக்கு எல்லாம் ஏசப்பா தான். அந்த நம்பிக்கையின் பேரில் வாங்க. கர்த்தர் உங்களை ஒரு காலத்தும் ஒரு போதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். கிருபையுள்ள கரம், தயவுள்ள கரம், வல்லமையுள்ள கரம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமாயிருந்து உங்களை தூக்கி சுமந்து காத்து நடத்துவார். தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஒரு குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டேன். தைரியமா இருங்க, சோர்ந்து போக கூடாது, மனம் பதறி போக கூடாது. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டேன். உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உங்களோட பிரச்சனைக்கு எல்லாம் பரிகாரம் உண்டாகும், உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறும். நிச்சயமா கர்த்தர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களோட மாறாய மதுரமாக மாற்றுவார். நீங்க தயவு செய்து விசுவாசத்தை விட்டு போவாதுங்க, சோர்ந்து போவாதுங்க, தைரியமா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. ஓ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லுங்க. அது கேட்கும்போதே சாத்தான் நடுங்கிறா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு போதும். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியுடமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த கர்த்தாவே 1199 நாளும் இந்த ஆலோசனை கொடுத்து என் மக்களை பலப்படுத்த, தைரியப்படுத்த, உங்களுக்காக நான் ஜெபிக்க எனக்கு நீ பலனும் கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை இருட்டோடு ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நீ கோட்டையாக, அரணாக இருந்து, ஒரு தகப்பனாய் இருந்து, ஒரு தாயாக இருந்து, ஒரு மெய்ப்பனாய் இருந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வராம எல்லாரும் நீ பாதுகாத்து உள்ளப்பா. இன்னைக்கு அவங்களுக்கு பகல் காலம் என்னென்ன தேவைகள், அவங்களுக்கு தேவையான உணவுகள், தேவையான உடைகள், தேவையான பலன், தேவையான சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கர்த்தர் கொடுங்கப்பா. அநேகர் இன்னைக்கு பல பண தேவைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கலாம். பல லட்சங்கள், பல தேவைகள் அவங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வானத்தின் வாசல் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு சில நல்ல நல்ல காரியங்களுக்காக பிள்ளைகள் புறப்பட்டு போகலாம். பெண் பார்க்கறதுக்கோ, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ, பல காரியங்களுக்கு இன்னைக்கு மக்கள் புறப்பட்டு போகலாம். சில கல்யாணத்தினுடைய பேச்சு முடிவுகளுக்காக, அல்ல ஒரு பிரசவத்துக்காக, ஒரு வீடு கட்டுவதற்காக, துவங்குவதற்காக, வீடு திறந்து வைப்பதற்காக, ஒரு வேலை தேடி அல்ல ஒரு வேலை போய் ஜாயின் பண்ணதுக்காக எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கலாம். ஒரு நல்ல பொருள் வாங்குறதுக்காக, நல்ல ஒரு நிலம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்காக, ஒரு வாகனம் வாங்குறதுக்காக ஏதோ பிள்ளைகள் பொருத்தனைகள் பண்ணி செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். அநேகர் பல பயணத்திலே, பிரயாணத்திலே பல ஆயிரம் மைல்கள் பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். பலவித காரியங்கள் இன்னைக்கு பகல் இருக்கும் அல்லவாப்பா. உங்களுடைய எல்லாரோட வாழ்க்கையிலோட போக்கையும் வரத்தையும் அனைத்தையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் காலேஜுக்கு போறோம், பள்ளிக்கூடத்துல போறோம், பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போறோம். அப்ப எந்த இடத்தில் போனாலும் ஒருத்தருக்கு ஒரு ஆபத்துகள், அனர்த்தம் எங்குமே வரக்கூடாது. அவங்க போகிற இடத்துல, திரும்ப இடத்துல எல்லாம் அப்பா நம்முடைய கண்கள் என் பிள்ளைகள் மேல் நோக்கமா இருக்கட்டும், நம்முடைய கரம் என் பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தரும் தாமின் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் வசனத்தின்படி
என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஒன்றும் குறையில்லாம நீ செய்து கொடுக்க முடியும். நாமத்தை நான் செபிக்கிறப்பா. ஒருவரும் வேதனைக்கு விடக்கூடாது, கண்ணு கலங்க விடக்கூடாது, மனம் பதற விடக்கூடாதப்பா, சோர்ந்து போக விடக்கூடாதப்பா, மனம் கலங்க மனம் உடைந்து போக ஒருபோதும் அனுமதிக்க கூடாதப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வியாதியாயிருக்கலாம், பலவீனமாயிருக்கலாம், மருத்துவரால் முடியாத கேசுகளாயிருக்கலாம், அதுக்கான மருந்துகள் உலகத்தில் இல்லாம இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மரணம் அல்லாம எனக்கு வேற வழியே இல்லை, அப்படி அவதிப்படலாம். அவங்களுக்கு எல்லாம் ஏசப்பா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உம்மால ஆகாதது ஒன்றும் இல்லப்பா. நம்முடைய தழம்புகளால எங்களை குணமாக்குகிற தேவன், நம்முடைய வார்த்தையினால் எங்களை குணமாக்குகிற தேவன், நம்முடைய பலத்தால் எங்களை நிரப்புகிற கர்த்தர் ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து பலன் தேவையுள்ளவங்களுக்கு பலனை கொடுங்க, ஆரோக்கியம் தேவையுள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதான தேவையுள்ள சமாதானத்தை கொடுங்க, சௌக்கியம் விடுதல் தேவையுள்ளவங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. என்னென்ன தேவைகளோ என் மக்களுக்கு குறைவில்லாம நீ சந்திக்கும் நான் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, இன்னைக்கு ஒருவரும் எங்குமே போய் கையேந்த விடக்கூடாது, கடன் வாங்க விடக்கூடாது. கடன் சாபத்திலே முழுகி கிடக்கிற பிள்ளைகளுக்கு மிக சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு நீக்கு போக்கை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு எலும்புரிக்கு போல் என் பிள்ளைகளை உருக்குறாங்கப்பா, சமாதானம் நஷ்டப்பட்டு போதப்பா, கடன் 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 என்று சொல்லி அனுதினமும் ஒரு மெழுகுதிரி போல உருகிற பிள்ளைகள் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் நீர் இறங்கி வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுங்க. பிள்ளைகள் திருமண பருவமாய் நிரம்பி நிற்கிறப்பா, அன்றைய அனுப்பிவிடுறதுக்கு எந்த வழி இல்லப்பா, பணம் இல்லப்பா, பொருள் இல்லப்பா. எத்தனை பெற்றோர்கள் தவிக்கிற, எத்தனை பிள்ளைங்க தவிக்கிறாங்க. ஐயோ, எங்க அப்பா கிட்ட பணம் இல்லை, எங்க அம்மாவுக்கு வசதி இல்லை, எங்க அப்பாவுக்கு வசதி இல்லை, வாழ்க்கை இப்படின்னு சொல்லி துடிக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் நீர் அற்புதம் செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அம்மீனப்பா, நீர் இறங்கி வந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு வீடுக்காக ஏங்குற பிள்ளைகள் இருக்கலாம். ஐயோ, நாங்கள் என்ன செய்து வாடகை கட்டி வாழறதுக்கு எங்களுக்கு முடியல, யாரும் எங்களுக்கு வாடகை வீடு கொடுக்கல, கிறிஸ்தவங்கள் சொன்னாலே எங்களுக்கு வீடு கிடைக்காது, அப்படிலாம் தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீ சீக்கிரமாக அவங்களுக்கு இந்த பூமியில் இளைப்பாறக்கூடிய இடத்தை நீ ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியும் நான் செபிக்கிறேனப்பா. வீடுகள் கட்டி அதை பூர்த்தீகரிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு. அது சீக்கிரமாய் பூர்த்தீகரித்து என் பிள்ளைகள் சந்தோஷமா உதவி செய்யுங்கப்பா. திருமணங்கள் பேசி என்கேஜ்மெண்ட் முடித்தது உண்டப்பா, இந்த திருமணங்கள் நேர்த்தியாக நடக்கட்டும். குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா, சுகமான பிரசவத்தை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. படித்து முடித்து வேலை தேடுகிற பிள்ளைகள் உண்டப்பா, அவங்களுக்கு புதிய வாசலை திறந்து கொடுங்க, நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க. அவங்களை எதிர்பார்க்கிறதுல மேலாந்தே செய்யுங்கப்பா. கர்த்தரை செய்ய போறதுக்காக நன்றி. வயதான முதியவர்கள் அநேகர் மரணப்படுக்கல் கிடக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நேற்று தாயை நாங்கள் சந்திக்கும் பொழுது ஐயோ என் உயிர் எடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னால முடியல, என்னை அனுப்பி வைங்க சொல்லி புலம்புறாங்களே. அப்படி எத்தனையோ வயதான பெற்றோர்கள் படுத்த படுக்கலே கடந்து அவதிப்படுறாங்கப்பா, தவிக்கிறாங்கப்பா, துடிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் ஒரு இரக்கத்தை பாராட்டுங்க, இரக்கத்தை பாராட்டுங்க, பலம் கொடுங்க, சுகம் கொடுங்கப்பா. நரக வேதனைப்பட அனுமதிக்க கூட சித்தம் செய்யுங்க. அதுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே எமக்கு நன்றி. ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. படிப்புக்காக வசதி இல்லாம அலைகிற பிள்ளைகள் உண்டப்பா, மேல் படிப்பு படிக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிற பிள்ளைகள் வசதி இல்லாம இருக்கிற உண்டப்பா. எல்லாமே பூமியில் இழக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி. வயநாட்டில் இப்ப ஏற்பட்ட விபத்து நிமித்தமாக அன்றைய அநேக பிள்ளைகள் எல்லாமே இழந்து வழியில் நிற்கிறோமே. அப்படிப்பட்ட எல்லாமே இழந்த மக்கள் கேரளாவோட பல பகுதிகள் உண்டப்பா, பல தேசங்கள் உண்டப்பா. அவங்களுக்கு எல்லாம் நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. கணவனால கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டப்பா, கணவன் மரித்து போன பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே எமக்கு நன்றி. தாயின் தந்தை இல்லாத பிள்ளைகள் உண்டப்பா. அடைக்கலம் அபயம் என்று சொல்லி போகிறதுக்கு எங்குமே யாருமே இல்லாம அடைக்கலாம் குருவிகளே போல இருக்கிற மக்கள் உண்டப்பா. அவங்களெல்லாம் நீ வெட்கப்பட விடக்கூடாது, கண்கலங்க விடக்கூடாது, சோர்ந்து போக விடக்கூடாது, வேதனைக்கு விடக்கூடாதுப்பா. எங்கெல்லாம் காயப்பட்டு கிடக்கிறேனோ, எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறேனோ, எங்கெல்லாம் வேதனையோடு இருக்கிறேனோ, அங்கெல்லாம் ஓடி சென்று என் மக்களுக்கு ஆறுதல் செய்யுங்க, விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க அப்பா. மகிழ்ச்சி உள்ள கரம் என் பிள்ளைகள் மேல் நீட்டுங்கப்பா. ஒரு அற்புதத்தை போய் செய்யுங்கப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் ஆண்டவரே, அவங்க எங்க இருந்தாலும் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துடன் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட ஜெபத்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் பிணியாளிகளாகவோ, மரணத்திலோ, சாபத்திலோ, பட்டினியிலோ, கஷ்டத்திலோ, துன்பத்திலோ, துயரத்திலோ வாடி வதங்க நீர் அனுமதிக்கவே கூடாதப்பா. உம்முடைய பெரிய கரம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் நீட்டுங்க, அனுகூலமாய் நீட்டுங்க, அனுகூலமாய் நீட்டுங்கப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் பிள்ளைகள் வாயால் சொல்லட்டும், இதயத்தின் ஆழத்தின் சொல்லட்டும், நம்பட்டும். என் ஆண்டவர் இருக்கிறார். ஓ, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த தைரியம் உள்ள வார்த்தை என் பிள்ளையோட ஹிருதயத்தில் வரட்டுமே, வாயால பேசட்டுமே, துதிக்கட்டுமே, நம்பட்டுமே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் இரத்தத்தால முத்திரையிடுகிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. சங்காரம் தொடக்கூடாது, தீங்கு வரக்கூடாது.
வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, எந்த கெடுதி என் மக்களுக்கு வரக்கூடாது. ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட அனுமதிக்க கூடாது, எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. கருத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. அடியானை பலப்படுத்துங்கப்பா. ஜெபிக்க பலம் தந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. நீ எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம், தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம், நடத்துகிற விதங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை படியுங்க, நம்புங்க, ஜெபியுங்க, பூர்ணமா விசுவாசிங்க. ஒருபோதும் இயேசப்பா உங்களை கைவிட மாட்டார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.